ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அடுத்து பிளானிங்கோட டாபிக்ல அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணு 5 இயர் பிளான் பார்த்துருக்கோம். அடுத்து பிளான் ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பிளான் ஹாலிடேயோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அதோட கண்டினியூஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம பிளான் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான், செகண்ட் 5 இயர் பிளான், தேர்ட் 5 இயர் பிளான், இந்த மூணு பிளான் யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோலயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அதை போய் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4வது 5 இயர் பிளானுக்கு வாங்க. அப்பதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷன் அப்படி இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். அடுத்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோர்த் 5 இயர் பிளான். கரெக்டுங்களா? ஃபோர்த் 5 இயர் பிளான் இயர் பார்த்தீங்கன்னா 1969 1974 வந்து வரைக்கும் இருக்கும். ஏன்னா நம்ம தேர்ட் 5 இயர் பிளான் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏன்னா 1962ல வந்து பார்த்தோம்னா சைனா கூட வார், அடுத்து 1965ல பாகிஸ்தான் கூட ரெண்டு நாட்டுக்கிட்டையும் ஒரே 5 இயர் பிளான நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வார் வந்து பார்த்தா மீட் பண்ணோம். அதனால நம்ம ஃபோர்த் 5 இயர் பிளான்ல சாரி தேர்ட் 5 இயர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபோர்த் 5 இயர் பிளான் அப்படிங்கிறதுலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் 5 இயர் பிளான் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஓகேங்களா? சரி, பார்ப்போம். It's laid a stress on increasing the employment poverty alleviation. ஓகேவா? இந்த 5 இயர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி எவ்வளவு. ஃபிஃப்த் 5 இயர் பிளான் லேட் ஸ்ட்ரெஸ் ஆன் இன்க்ரீஸிங் எம்ப்ளாய்மெண்ட் பாவர்ட்டி எலிவேஷன். எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதும் பாவர்ட்டி எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பாவர்ட்டி எலிவேஷன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரிபி ஹேட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாடலுக்கு பேர் தான் என்னன்னா கரிபி ஹேட்டோ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த கரிபி ஹேட்டோ மாடல்ல இன்னமும் ரெண்டு கான்ட்ரவர்சி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க எங்க பாத்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி புக்ல எங்க பார்த்தோம்னாலும் ஃபிஃப்த் 5 இயர் பிளான தான் நம்ம வந்து கல்வி ஹேட்டோ மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவே தமிழ்நாடு புக் பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா சிக்ஸ்த் 5 இயர் பிளான தான் வந்து கல்வி ஹேட்டோ மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சியா தான் இருக்குது. டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா என்ன அனுசரிக்கிறது அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, பாத்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் 5 இயர் பிளான் 1975 தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. 1975 ஆக்சுவலா அது ஆல்ரெடி வந்திருக்கும். இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை அமெண்ட் பண்ணிருப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆக்ட் அப்படிங்கிறது வந்து 1957 வந்திருக்கும். அதை மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா அமெண்ட் பண்ணி 1975 என்ன சொல்றாங்க பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டு என்டர் இன்டு பவர் ஜெனரேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன். பவர் ஜென்ரேட் பண்றதுலையும் அதை டிரான்ஸ்மிட் பண்றதுலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இனிமேல் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு அந்த சட்டத்தை பண்ணிருந்தாங்க. அடுத்து வந்து இந்தியன் நேஷனல் ஹைவே சிஸ்டம், அந்த கான்செப்டை வந்து உருவாக்கணும் இந்த 5 இயர் பிளான் தான் உருவாக்கியிருப்பாங்க. இந்தியன்
நேஷனல் ஹைவே சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாந்துருப்பாங்க. ஓகேங்களா, சிஸ்டம். ஓகேங்களா, இந்தியன் நேஷனல் ஹைவே சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க. அடுத்து இது ஒரு முக்கியமான ஒரு திட்டம், மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாந்துருப்பாங்க. இந்த 1975 ஓகேவா, குறைந்தபட்ச தேவை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1975 குறைந்தபட்ச தேவை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 5 இயர் பிளான்ல கொண்டு வராங்க. ஓகேங்களா, டிபி தார் அவரோட கான்செப்ட்ல இருந்து வந்தது. அதனால இந்த 5 இயர் பிளான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிபி தார் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் ஆக்சுவலா தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுக்குள்ள டிபி தார் மாடல் தான் கொடுத்துருப்பாங்க. கரிபி காட்டும் அப்படிங்கிறது அப்படின்னா 6th 5 இயர் பிளான்ல தான் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 5th 5 இயர் பிளான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த 5 இயர் பிளானுக்கான growth பார்த்தோம் அப்படின்னா சரி, டார்கெட்டட் growth ரேட் பாத்தீங்க அப்படின்னா 4.4%. நம்ம அச்சீவ் பண்ணது 4.8% நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த 5 இயர் பிளான் ஆக்சுவலி எவ்வளவு நாள் போயிருக்கோம், 1974 இருந்து 79, ஏன்னா 5 இயர் ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும், 79 வரைக்கும் போகணும். ஆனா 78லயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஏன் காரணம், என்ன காரணம் அப்படின்னா 1978 இந்தியாவில பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, அன்ஸ்டேபிளா இருக்குது. ஓகேங்களா, அதனால வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு நான் காங்கிரஸ் பார்ட்டி நான் ஐஎன்சி பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. மொராஜி தேசாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் இந்த பிளானை வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. 5 இயர் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை முதல்ல நான் காங்கிரஸ் பார்ட்டி, காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணி கட்சி. ஓகேவா, அதாவது முன்ன இப்ப இருக்க பிஜேபி அவங்களோட முன்னாள் கட்சி பாரதிய ஜனதா தளம், அப்புறம் இந்த மொராஜி தேசாயோட பட்டை, இந்த மாதிரி நிறைய கூட்டணிகள் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 இயர் பிளான் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 1978 ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 5 இயர் பிளானை வித்துட்ரா பண்ணிடுறோம். ஓகேங்களா, சரி, இந்த 5th 5 இயர் பிளான்ல வேற என்னெல்லாம் முக்கியமான இன்சிடென்ட் வந்து பார்த்தா நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, பாருங்க, இந்த 5th 5 இயர் பிளான்ல தான் வந்து நமக்கு முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை தாண்டி 20 இயர் பிளானிங் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணாங்க. 20 ஆண்டு திட்டம், 20 இயர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 1975 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடினாங்க. 20 இயர் பிளான்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா 20 பாயிண்ட் பிளான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 20 ஆண்டு திட்டம், 20 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா 20 அம்ச திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 20 இயர் பிளானிங் அப்படிங்கிறது 1975 இருந்து 1995 வரைக்கும் இந்திரா காந்தி அம்மா வந்து கொண்டாடலாம். அது இந்த சைடு இருப்பார். அதே மாதிரி 1975 ஓகேங்களா, இந்த டைம்ல ஒரு முக்கியமான ஒரு பேங்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஆர்ஆர்பி பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று. ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா, இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் இப்போ நமக்கு நிறைய பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா தெரியும்ல, நீங்க எழுதுறீங்களா ஆர்ஆர்பி எக்ஸாம்னு சொல்ற எக்ஸாம், அந்த எக்ஸாம் தான். ஓகேங்களா, இந்த பேங்க் தான் ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் எதுக்காக அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக. இப்போ ரூரல்ல ஒரு ப்ராஜெக்ட் வருது, ரூரல் ரூரல் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வருது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரூரல் டெவலப்மெண்ட் ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்காங்களா, இவங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு கொடுப்பாங்க, லோன் கொடுப்பாங்க. பேங்க் மாதிரி தான், பேங்க் என்ன வேலை பார்ப்பாங்களோ அதுதான். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண மாட்டாங்க, இவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே ரீஜனல் சைடு தான் இருக்கும், அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி. ஓகேங்களா, அப்போ 1975 ரீஜனல் ரூரல் பேங்க் ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, இது இப்ப வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமங்களோட வளர்ச்சியில ஒரு பெரிய மைல்ஸ்டோனா வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஓகேங்களா, சரி, அவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5th 5 இயர் பிளான். குறைந்தபட்ச அந்த மினிமம் நீடு ப்ரோக்ராம் வந்து என்ன கொண்டாந்துருக்கோம், இந்தியன் நேஷனல் ஹைவே சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, டிபி தார் மாடல்னு சொல்லுவோம். 20 ஆண்டு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பவர் ஜென்ரேஷன்லையும்
டிரான்ஸ்மிஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்த் ஃபைவ் இயர் பிளான் இது சரிங்களா. அடுத்து ரோலிங் பிளான். சிக்ஸ்த் ஃபைவ் இயர் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஏன்னா புது கவர்மெண்ட் இருக்காங்க. 1978ல கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால அவங்க வந்தவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபைவ் இயர் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுக்கு பதிலாக ரோலிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அந்த ரோலிங் பிளான் தான் நம்ம பார்க்க போறோம். இது பெருசா வந்து சொல்ற அளவுக்கு இருக்காது சரிங்களா. ஃபிஃப்த் ஃபைவ் இயர் பிளான், சரி சிக்ஸ்த் ஃபைவ் இயர் பிளான். சிக்ஸ்த் ஃபைவ் இயர் பிளான் பார்க்கணும்னா ரோலிங் பிளான் பார்க்கணும். ரோலிங் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம்னா பாரதிய ஜனதா அவங்களோட அந்த கூட்டணி. இப்போ பிஜேபி இப்போ கிடையாது, பட் ஆனால் பாரத ஜனதா தளம்னு ஒரு கட்சி வச்சு அவங்களோட கூட்டணி தான் வந்து ஜனதா பார்ட்டி ஓகேங்களா. இந்த ஜனதா பார்ட்டி வந்ததுக்கப்புறம் அந்த ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபைவ் இயர் பிளானை ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, ரோலிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் சிக்ஸ்த் ஃபைவ் இயர் பிளான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா. ஏன்னா மறுபடியும் 2 வருஷத்துல என்ன பண்றாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மறுபடியும் 1980ல ஒரு எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன்ல ரீ எலெக்ஷன் அது இந்திரா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் அவங்களே ஒரு பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க மறுபடியும் என்ன பண்றாங்க, மறுபடியும் ஒரு ஐந்தாண்டு திட்டம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அவர் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ரோலிங் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க ஃபண்டெல்லாம் அலோகேஷன் பண்ணி டார்கெட்லாம் அச்சீவ் கிரியேட் பண்ணி மறுபடியும் பழைய மாதிரியே என்ன பண்றாங்க, ஃபைவ் இயர் பிளான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், சிக்ஸ்த் ஃபைவ் இயர் பிளான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க மறுபடியும். அதாவது ஃபைவ் இயர் பிளான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஃபைவ் இயர் பிளானை ரீஇன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி அதை சிக்ஸ்த் ஃபைவ் இயர் பிளான் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டாடலாம் ஓகேங்களா. சரி, அடுத்து நம்ம சிக்ஸ்த் ஃபைவ் இயர் பிளான் பார்த்தோம். சிக்ஸ்த் ஃபைவ் இயர் பிளானுக்கான இயர் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, 1980 to 85. 1980ல இருந்து 1985 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போறாங்க ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் இந்த ஃபைவ் இயர் பிளான்ல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் லிபரலைசேஷன் அப்படிங்கிறது, அதே மாதிரி பிரைஸ் கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிமினேட் பண்றோம். பிரைஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்றாங்க. இந்த ஃபைவ் இயர் பிளான்ல எக்கனாமிக் லிபரலைசேஷன் முதல் நடந்தது இந்த சிக்ஸ்த் ஃபைவ் இயர் பிளான் தான். இதோட அப்ஜெக்டிவ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பாவர்ட்டி எலிவேஷன். பாவர்ட்டி எலிவேஷன் இருக்குல்ல, இந்த ஃபைவ் இயர் பிளான்ல தான் வந்து பாவர்ட்டி எலிவேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஆல்ரெடி கொண்டாடுறாங்க, பட் ஆனால் இது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பாவர்ட்டி எலிவேஷன், பாவர்ட்டி எராடிகேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதை தான் நம்ம கரிபி காட்டோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆல்ரெடி சொன்னோம்னா கரிபி காட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இட் வாஸ் சீன் அஸ் த எண்ட் ஆஃப் த நேருவியன் சோசியலிசம். நேருவோட சோசியலிசம், நேரு தான் வந்து சோசியலிசம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாரு ஓகேங்களா. அதாவது காந்தியோட ஐடியாலஜியும் மார்க்சிசம் ஓகேவா, அவரோட மார்க்ஸ் இருக்கல, காரல் மார்க்ஸ் அவரோட கான்செப்டையும் மர்ச் பண்ணி இந்தியால ஒரு சோசியலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாரு. அது இந்த ஃபைவ் இயர் பிளானோட எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஃபைவ் இயர் பிளான்ல ப்ரிவென்ட் ஓவர் பாப்புலேஷன் ஓகேவா, அதனால ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிற ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணல ஓகேவா, நம்ம உலகத்திலேயே முதலா ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா இந்தியா தான். 1952லயும் இருந்ததுன்னா முதல் ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஆனா அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணல, அது ஒரு விஷயம். 1952ல இன்ட்ரடியூஸ் பண்ணி ஓகேங்களா, 19
1980s இந்த 5 இயர் பிளான்ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் போட்டுருவோம், அது எக்ஸ்பேண்ட் ஆக்சுவலா இன்ட்ரடியூஸ் பண்ணது 1952. நல்லா பாருங்க, உலகத்திலேயே முதல்ல ஃபேமிலி பிளானிங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண கண்ட்ரியும் நம்ம தான். அட் த சேம் டைம் பாப்புலேஷன்ல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதும் நம்ம தான். அந்த ஒரு அன்னியன் படத்துல இருக்க ஒரு மீம் ட்ரெண்ட் ஆகும்ல, அதே நபரா அதே ஆளா அப்படின்னு கேட்பாங்களா, அதே மாதிரிதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண நபரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண கண்ட்ரியும் வேர்ல்டுல பாப்புலேஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்க கண்ட்ரியும் ஒரே நாடா அப்படிங்கிற மாதிரி தான் 1952 இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இல்ல. அதை இந்த 5 இயர் பிளான் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி ட்ரை பண்றோம். பட் ஆனால் நம்மளால முடியல வச்சு. ஓகேவா? அடுத்த 6th 5 இயர் பிளான்ல வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா, சிவராமன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டு நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேங்க் உருவாக்குறாங்க. அதாவது ஷார்ட்டா நம்ம இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நபார்ட் பேங்க் சொல்லுவோம். நபார்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு 1982 வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. 81 ஆக்ட், 82 ஸ்கீம். இதுக்கான ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1981. அதே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண 1982. இப்போ பாருங்க, இந்த ஆக்ட் போட்டு இந்த பேங்க் உருவாக்கியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது ஸ்டாட்டரி பாடி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, கான்ஸ்டியூஷனல் பாடி, ஸ்டாட்டரி பாடி அப்படிலாம் பார்த்துருக்கோம்ல, கரெக்டா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டரி பாடி கான்செப்ட்ல அந்த கான்செப்ட்ல வரும். ஏன்னா ஆக்ட் இருக்கு, ஆக்ட் போட்டு இது பண்ணாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 இயர் பிளானுக்கான டார்கெட் எவ்வளோனா 5.2%. அச்சீவ் வந்து பார்த்தீங்கன்னா 5.7%. 5.7% தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான இந்த 5 இயர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண டார்கெட். ஓகே, இதுவும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்சஸ் தான். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 5 இயர் பிளான் நமக்கு வேற என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வேற இந்த 6th 5 இயர் பிளான்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? என்னன்னா ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய ஒரு பொருளாக பார்த்தீங்கன்னா மாறி. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், ஒரு ஒரு ஆப்ரேஷன். ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீக்கியர்களோட புனித கோயில் இருக்குல்ல, கோல்டன் டெம்பிள். கோல்டன் டெம்பிள் ஓகேங்களா, பஞ்சாப்ல இருக்குல்ல அங்க. இந்த கோல்டன் டெம்பிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாவோயிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளோட உளவுத்துறைக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்க நம்மளோட இந்தியன் மிலிட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது சீக்கியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா சீக்கியர்களோட புனித கோயில் அது. சீக்கியர்களுக்கான அந்த புனித கோயில் அது. அப்போ அதுல வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் இல்லாம உள்ள வந்ததுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி மேல வந்து பார்த்தீங்கன்னா கடும் கோபத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. சரிங்களா? அப்ப அந்த அப்போ இந்திய பிரைம் மினிஸ்டர் இருந்த இந்திரா காந்தியவே என்ன பண்றாங்க, அவங்களோட பர்சனல் கார்டு, பிரைம் மினிஸ்டர் பர்சனல் கார்டு இருப்பாங்களா, அந்த பர்சனல் கார்டே வந்து பார்த்தோம்னா இந்த நம்மளோட முன்னாள் பிரதம அமைச்சர் இந்திரா காந்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுட்டு கொண்டுட்டாங்க. நமக்கு இந்த விஷயம் தெரியும். அவங்க காலையில மார்னிங்ல வாக்கிங் போகும்போது அவங்களோட பர்சனல் கார்டே வந்து அவங்கள சுட்டு கொண்டது தெரியும். அந்த இன்சிடென்ட்டுக்கு போடப்பட்ட அந்த ஆபரேஷன் தான் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடந்துச்சு அப்படின்னா எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 1984. 1984 வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. 1984 அந்த அந்த கோல்டன் டெம்பிள் நடந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 1984 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1ல இருந்து ஒரு வீக் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஜூன் மந்த் நடந்திருக்கும். ஓகேங்களா? அதுக்கு பழிவாங்கினது எப்போ அப்படின்னா 1984 அதே வருஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 31 எக்ஸாக்டா அக்டோபர் 31ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பாங்க. ஓகேவா? அதாவது சுட்டு கொண்டிருப்பாங்க. இந்த டே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 31 வந்து ரொம்ப முக்கியமான டே. நம்ம ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ்ல கூட பார்த்துருக்கோம். அக்டோபர் 31 வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த்டே. அது மட்டும் இல்லாம நேஷனல் யுனைட்டி டே அண்ட் ஆல்சோ இது ரெண்டும் எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரை பைஃபரிகேட்டட் பண்ண டே, அது இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி அக்டோபர் 31 தான் இந்திரா காந்தியோட டெத் ஆனிவர்சரி, அவங்க இறந்தது. ஓகே, இந்த ஆப்ரேஷன் அப்போ ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது விச் இஸ் ரிலேட்டட் டு கோல்டன் டெம்பிள். ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க.
ஏன்னா நிறைய ஆப்ரேஷன் வந்துட்டு இருக்குது. அதனால நம்ம பழைய ஆப்ரேஷன் கூட நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப இந்திரா காந்தியோட அந்த டெத்தை வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறதுக்காக போடப்பட்ட கமிட்டி என்ன கமிட்டின்னு கேட்பாங்க. ஓகேவா? நானாவதி கமிட்டி. அந்த கமிட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் தான். நானாவதி கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி. ஓகே, நானாவதி கமிட்டி which is related to death of former prime minister இந்திரா காந்தி. ஓகே, சரி. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6th ஃபைவ் முடிஞ்சா அடுத்து நம்ம 7th ஃபைவ் பிளான் வந்து பார்ப்போம். ஓகே, 7th ஃபைவ் பிளான். This plan was introduced by அப்போ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி தான் இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 7th ஃபைவ் பிளான். It laid a stress on improving industrial productivity levels through the use of technology. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம நிறைய டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான், சரி ஒரு பிளான் தான். அதர் அப்ஜெக்டிவ்ஸ் இன்க்ளூடிங் எக்கனாமிக் ப்ரொடக்டிவிட்டி, இன்க்ரீசிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஃபுட் கிரெயின்ஸ். இந்த ஃபுட் கிரெயின்ஸுங்கிறது நிறைய எல்லா பிளான்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை விட ஒரு முக்கியமான ஒரு எய்ம் என்னன்னா அப்படின்னா ஜென்ரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் பை ப்ரொவைடிங் சோசியல் ஜஸ்டிஸ். சமூக நீதி மூலியமாக சமூக நீதியை வழங்கி நம்ம வந்து பார்த்தோம்னா வேலை வாய்ப்புகளை வந்து பார்த்தோம்னா உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த ஃபைவ் இயர் பிளானோட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ். ஃபைவ் இயர் பிளானுக்கான முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் தான். ஓகேவா? இந்த மாடலுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி மாடல்னு சொல்லுவோம். எல்லா பிளானுக்குமே நம்ம மாடல் பண்ணுவோம். இந்த பிளான் வந்துன்னா ராஜீவ் காந்தி மாடல். ஓகேங்களா? சரி, இந்த பிளானோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஜென்ரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் பை ப்ரொவைடிங் சோசியல் ஜஸ்டிஸ். ஓகேவா? அதே மாதிரி வந்து அவுட்கம் ஆஃப் த 6th ஃபைவ் இயர் பிளான் provided the robust base for the 7th ஃபைவ் இயர் பிளான். 6th ஃபைவ் இயர் பிளானோட அந்த திட்டத்தோட அந்த வலுவான அடித்தளத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் 7th ஃபைவ் இயர் பிளான் வந்து இட் எம்பசைஸ்டு ஆன்டி பாவர்ட்டி ப்ரோக்ராம்ஸ். இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட் தான். இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஜென்ரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வரும். அப்போ எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பாவர்ட்டி கம்மியாயிடும். அதான் ஆன்டி பாவர்ட்டி ப்ரோக்ராம்ஸ். மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொண்டு வரணும். மீட் இந்தியா, மேக் இந்தியா இருக்க இண்டிபெண்டன்ட் எக்கனாமி. அதே மாதிரி இந்தியா வந்து ஒரு தற்சார்பு பொருளாதார நிலையம் பார்த்தீங்கன்னா அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஃபோக்கஸ்ட் அட்டைனிங் த்ரீ ரெக்யூஸ்ட் டு ஃபார் செல்ஃப் சஸ்டைன் க்ரோத் பை 2000 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன் நிபந்தனைகளை தன்னிறைவு முன் நிபந்தனைகளை அடையிறது முக்கியமா இருந்ததுன்னா இந்த ஃபைவ் இயர் பிளான்ல ஒரு டார்கெட்டா இருந்ததுன்னு நினைக்கிறாங்க. இந்த ஃபைவ் இயர் பிளானுக்கான டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 5.0%. நம்ம அச்சீவ் பண்ணது 6.0%. அதாவது 5% டார்கெட் பண்றோம், 6% அச்சீவ் பண்றோம். ஓகே, இப்போ இந்த ஃபைவ் இயர் பிளான்ல வேற என்னெல்லாம் வந்து நம்ம முக்கியமா என்ன பண்ணாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பார்த்தோம்ல. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ரிலேட்டடா ஒரு ஸ்கீம் பண்ணாங்க, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு 1989 பண்ணாங்க ஒரு ஸ்கீம். ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா வேலை வாய்ப்பு. இப்போ ஜவஹர் அப்படின்னு எவ்வளவு நேரம் அவரோடது, ரோஸ்கர் அப்படின்னா வேலை வாய்ப்புன்னு அர்த்தம், யோஜனா அப்படின்னா திட்டம் அர்த்தம். இப்போ நீங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் படிக்கும்போது இந்த மாதிரி கீ டேர்ம் எல்லாம் பார்த்து வச்சுங்க. அது பார்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்கீம் எது ரிலேட்டடானது அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இப்போ ரோஸ்கர் அப்படின்னாலே அது வேலை வாய்ப்பு அப்படின்னு. இப்போ கூட நம்ம எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், வேற இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல தான் நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்கர் மேளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அந்த ஃபங்க்ஷன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இப்போ ரோஸ்கர் மேளா அப்படின்னா வேலை வாய்ப்பு திருவிழா அப்படின்னு அர்த்தம். மேளானா திருவிழா, ஃபங்க்ஷன் ஹிந்தியில. ஓகேங்களா? அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்கர் மேளான்னு சொல்லுவாங்க. அப்போ ரோஸ்கர் அப்படின்னாலே வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா அப்படிங்கிறது 1989 பண்ணாங்க முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பு திட்டம். அதே மாதிரி ஆவாஸ் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்போ சொல்றாங்க. இப்போ ஆவாஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா
வீடு, ஹவுஸ் அப்படிங்கிறது. அந்த மாதிரி அந்த கீ டேர்மை பார்த்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி இந்த 7th 5-year பிளான் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 7th 5-year பிளான்ல தான் முத என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரைவேட் செக்டார் காட் த ப்ரியாரிட்டி வந்து பப்ளிக் செக்டார். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளா இருந்ததுன்னா பப்ளிக் செக்டாருக்கு தான் நம்ம கவர்மெண்ட்ல இருந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டாருக்கு முத ப்ரியாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சு. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விச் 5-year பிளான் give higher priority to private sector over public sector அப்படின்னு கேட்பாங்க. எந்த 5 ஆண்டு திட்டத்தில் தனியார் துறை தனியார் துறைக்கு மற்ற அரசு துறைகளை காட்டிலும் முக்கியமான பங்கு வந்து வழங்கப்பட்டது, முக்கியமான முன்னுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா 7th 5-year பிளான் அப்படின்னு நமக்கு ஞாபகம். ஓகேங்களா? இந்த 7th 5-year பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பார்ப்போம். ஓகேங்களா?